இந்த கோழி பண்ணைகள் எப்படி கோழி வளர்ப்பது அந்த டாப்பிக்கில் தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோழி ஒரு வளர்ப்பு நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா 45 days மேக்ஸிமம், பேஸ்ட் ஆன் த கம்பெனிஸ். சில கம்பெனி வந்து 38 days பிடிப்பாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 45 days வரைக்கும் இருக்கும். இப்போ ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கோழி பண்ணை ஆல்ரெடி சுத்தம் பண்ணி வச்சுருக்கணும். சுத்தம் பண்ணி வச்சுறதுக்கப்புறம் கீழே இருக்கிற காரக்களத்தில் நம்ம சுண்ணாம்பு வந்து போடணும். சுண்ணாம்பு எதுக்கு நம்ம போடுறோன்னா கீழே இருக்கிற வந்து கிருமிகளெல்லாம் வந்து சாகணும். கோழிக்கு வந்து நெக்ஸ்ட் டைம் ஒரு பேட்ச் எடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேட்ச் அப்போது கோழிக்கு எந்த பாதிப்பு வராமல் இருக்கிறதுக்காக அந்த ஃபெர்டிலைசர்லாம் எடுத்ததுக்கப்புறம் கோழி கழிவுகள் எடுத்ததுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வாட்டர் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு ஆஃப்டர் 2 days ஆர் 3 days அப்புறம் நம்ம வந்து சுண்ணாம்பு அடித்தோம். அதை அடித்ததுன்னா அதில் இருக்கிற கிருமி நாசினியெல்லாம் கொஞ்சம் இறந்துடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுண்ணாம்பு காஞ்சதுக்கப்புறம் இந்த தென்னை கழிவு நார்த்தூள் கொக்கோபித் அப்படின்ற இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே போடுவோம். ஏன் நம்ம கொக்கோ காயர்பித் மேக்ஸிமம் ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா அந்த கழிவில் வந்து இப்போது நம்ம வாட்டர் சிஸ்டமெல்லாம் இருக்கும். இதில் கோழி பண்ணக்குள்ளே வாட்டர் சிஸ்டமெல்லாம் இருக்குது. அந்த வாட்டர் சிஸ்டமில் ஏதாச்சும் தண்ணி லீக்கேஜ் ஆச்சுன்னா இது வந்து அப்சர்விங் கெப்பாசிட்டி ஜாஸ்தி. தண்ணி நம்ம எவ்வளோ அதிகமாக கீழே சிந்தினாலும் மேக்ஸிமம் இது அப்சர்வ் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸு வந்து பார்த்திங்கன்னா 1 day சிக்ஸாக தான் நம்ம குடிப்பாங்க. ஆஃப்டர் ஆச்சிங் நம்ம கோழி அங்கே இன்குபேட்டரில் பொறிச்ச உடனே நம்மளுக்கு வந்து வெஹிக்கிள் மூலிமா டிரான்ஸ்போர்ட் பண்ணி இங்கே வந்துடுவாங்க. பிஃபோர் ஒரு 6 hours ஆர் 4 hours முன்னாடி நம்மளுக்கு ஃபார்மருக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. நம்ம சிக்ஸு வரக்கு முன்னாடி சிக்ஸுக்கு என்னென்ன தேவைன்னா ஃபஸ்ட்டு ஹீட். அது நம்ம இன்குபேட்டரில் பொறிக்கிறங்காட்டிக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியலாக நம்ம ஹீட் கொடுக்க வேண்டியது வரும். இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாட்டுக்கோழியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதுக்கு இன்குபேட்டர் தேவையில்லை மேக்ஸிமம். ஏன்னா அதுவாக அடை வச்சு அதுவாக கோழிகள் ரெக்கைக்குள்ளே வச்சு அந்த ஹீட் ஜென்ரேட் பண்ணி குஞ்சுகளுக்கு தேவையான ஹீட் வந்து அதுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. பட் நம்ம இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்குபேட்டரில் வந்து பொறிச்சிட்டு வரங்காட்டிக்கு ஒரு குஞ்சு 2000 குஞ்செல்லாம் இருக்காது. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 3000 4000 5000 இந்த மாதிரி 10K வரைக்கும் சிக்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து பேரண்ட் வச்சு நம்ம ஹீட் கொடுக்க முடியாது. ஆர்டிஃபிஷியலாக தான் நம்ம கொடுத்தாகணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா ஹீட் ப்ரூடிங் கொடுத்தாகணும். கேஸ் ப்ரூடிங் இருக்குது. கேஸில் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் ஹீட். இப்போது ஒரு பர்டிகுலர் சர்க்கிளில் வந்து நாங்கள் ப்ரூடிங் ஏரியா ஃபிட் பண்ணுவோம். சுற்றி பக்கம் அட்டையை வச்சு கீழே வந்து நியூஸ் பேப்பர் போட்டுருவோம். நியூஸ் பேப்பர் போட்டு ஃபஸ்ட்டு டே சிக்ஸ் வந்த உடனே சக்கரை தண்ணி எதுக்கு குடிக்கிறோம்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னா அந்த தண்ணி கொஞ்சம் இனிப்பாக இருந்துச்சுன்னா குஞ்சுக்கு குடிச்சு பழகிறதுக்காக சர்க்கரையை வந்து அந்த தண்ணிக்குள்ளே கலக்கி வைக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஃபீடு வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி மக்காச்சோளம் அந்த ஃபீடை கொடுத்துருவாங்க. நம்ம அந்த ஃபீடை வந்து பேப்பரில் இறச்சி விட்டுட்டு இந்த சக்கரை தண்ணி வந்து வச்சுருவோம். நெக்ஸ்ட்டு ஹீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைப் ஆஃப் ஹீட்டு வந்து ப்ரூடிங் ப்ரொடியூஸ் பண்ணுவோம். லைட்டு நம்ம கரண்ட்டு குண்டு பல்ப் இருக்கு இல்லைங்க, 100 watts 200 watts எல்லாம் போட்டு அதே ஹீட் குடிப்பாங்க. நெக்ஸ்ட்டு பானையில் வந்து பார்த்திங்கன்னா சார்கோல் அந்த மர கறி வந்து யூஸ் பண்ணுவாங்க. டெல்லி கட்டை அப்புறம் ஆர்டிஃபிஷியல் சார்கோல்ஸ் எல்லாம் இருக்குது. அதை வந்து பானைக்குள்ளே போட்டு அதை ஃபயர் பண்ணி ஈவினிங் வரைக்கும் ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு இன்னொன்று பார்த்திங்கன்னா கரண்ட்லேயே ஹீட்டரெல்லாம் இருக்குது. அந்த ஹீட்டும் கொடுத்துட்ருப்பாங்க. நார்மல் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோழி குஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 to 4 days ஹீட் கொடுத்தா போதும். பட் ஆனால் இந்த குளிர்காலத்தில் நம்ம மேக்ஸிமம் ஒரு 7 days வரைக்கும் கொடுக்க வேண்டியது வரும். ஏன்னா இந்த குளிர்காலத்தில் என்ன ஆகும்னா ரொம்ப குளிரங்காட்டிக்கு குஞ்சுக்கு வந்து அணைய ஆரம்பிச்சிடும். அணைஞ்சதுன்னா இறப்பு விதியம் அதிகமாக இருக்கும். இன்னொரு பெரிய ப்ராப்ளம் என்ன ஃபேஸ் பண்ணுவோம்னா இந்த குளிர்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா கோழி குஞ்சு தண்ணியே குடிக்காது. சம்மர்னால் உங்களுக்கு வந்து டேஸ்டியாக இருக்கும், ஹீட் இருக்கும், ஓகே அப்படின்னு சொல்லி நிறைய குடிக்கும். இந்த குளிர்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா கோழி குஞ்சுங்கிறது வந்து தண்ணி குடிக்கிறது வந்து எங்களுக்கு பெரிய பிரச்சனை. ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஏதாச்சும் வாட்டரில் வந்து மெடிசன் கலந்ததை கொடுத்தாகணும், வேறு வழியே இல்லை. அப்புறம் தார்பாய் மெயின்டைன் பண்ணணும். மற்ற சீசனெல்லாம் வந்து ஏர் சர்க்குலேஷன் வந்து நல்லா பண்ணலாம். இந்த குளிர்காலங்கும் போது மார்னிங் ஒரு 6, 8, 9 வரைக்குமே இந்த பனி இருக்கிறங்காட்டிக்கு கோழிக்கு வந்து இந்த அலையில் வந்து சைடில் வந்து பார்த்திங்கன்னா தார்பாய் இருக்கும். அந்த தார்பாய் எதுக்கு பண்ணுறோம்னா அந்த மார்னிங் வந்து ஃபஸ்ட்டு சில்னஸ் ஏர் வந்து பட்டுச்சுனாலே கோழிக்கு வந்து குளிர் அடித்தா நம்ம எப்படி நம்ம கூதல் அடிக்குன்னு சொல்லி சுருங்குறோம். அதே மாதிரி தான் கோழி குஞ்சும்.
அது வந்து குளிர் அடிக்கிறப்போ எல்லாம் ஒட்டுக்க ஹீட் ஆகிறக்கா எல்லாம் ஒன்று கூடி உட்காரும். அதை காட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த தார்பாய் மெயின்டெனன்ஸ் வந்து இந்த குளிர்காலத்தில் வந்து ரொம்ப கரெக்டாக மெயின்டைன் பண்ணலன்னா ஃபார்மருக்கு பெரிய இழப்பு விகிதம் தான் வரும். வெயில் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபாகர் மாட்டியிருக்காங்க, மேலே வந்து நீர் தெளிப்பான் ஸ்ப்ரிங்லர்னு சொல்லுவோம். நம்ம விவசாயத்துக்கு வந்து நம்ம மேலே செடி மேலே எப்படி தெளிக்கிறோமோ ஒரு 1 ஹவர்ஸ்க்கு என்ன சொல்லுவோம்னா மேலே கோழி மேலே அந்த முதுகு மேலே வந்து தண்ணி ஸ்ப்ரே பண்ணுவோம். ஒரு 1/2 hour இல்லை 1 ஹவருக்கு ஒருக்கா ஃபேன் கண்டினியூஸாக போட்டுருவோம். ஒரு மார்னிங் ஒரு 10 o'clock ஃபேன் போட ஆரம்பித்தோம்னா ஈவினிங் ஒரு 6 or 7 o'clock வரைக்கும் ஃபேன் போயிட்டுருக்கும். ஏன்னா அது ஃபேன் ஓடினா கொஞ்சம் ஏர் சர்க்குலேஷன் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபேன் ஓடவே ஒரு 1/2 hour இல்லை 1 ஹவருக்கு ஒருக்கா நாங்கள் இந்த வாட்டர் சிஸ்டம் வந்து எல்லா கோழி பண்ணையிலையும் செட் பண்ணியிருக்கோம். நார்மல் வாட்டர் தான் தெளிப்போம், வேறு எந்த வாட்டர் மருந்தெல்லாம் எதுவும் கிடையாதுங்க. அது வந்து ஒரு 1 ஹவருக்கு போடும்போது கொஞ்சம் ஏர் சர்க்குலேஷன் வந்து கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கிறங்காட்டிக்கு கொஞ்சம் நல்லா இருக்குங்க. நாட்டுக்கோழிக்கு நம்ம என்ன மருந்து கொடுக்குறோமோ அதே மாதிரி தான் இதுக்கும் இன்ஜெக்ஷன் பண்ணுவாங்க. 3 time இன்ஜெக்ஷன் பண்ணுவோம். ஐயில் ட்ராப்ஸ் விடுவாங்க. ஆனால் நம்ம நாட்டுக்கோழிக்கு விடுற ஐ ட்ராப்ஸே தான் இங்கே வந்து லார்ஜ் குவான்டிட்டியில் நம்ம பண்ணுறோம். பெருசாக நம்ம ஸ்டெராய்டு இன்ஜெக்ஷனால அதெல்லாம் எதுவும் கிடையாதுங்க இந்த இதில் பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சீசன்லேயும் ஒவ்வொரு ப்ராப்ளம் வரும். இப்போ சம்மர் சீசனில் வந்து பார்த்திங்கன்னா ஹீட் ஸ்ட்ரோக் வரும். எதனாலனா பாடி ரொம்ப ஹீட் ஆச்சுன்னா ஹார்ட் அட்டாக் வந்துடும். கோழிக்கு ஹார்ட் அட்டாக், ஹீட் ஸ்ட்ரோக்குங்கிறது அப்படியே படுத்துகிட்டே இருக்கும். திடீர்னு முடியாத ரொம்ப ஹீட் ஆயிடுச்சுன்னா இறந்து போயிடும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த வேக்சின் வந்து நம்ம எது கொடுக்குறோம்னா இந்த சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு, வெள்ளை கழிச்சல் நோய் வராமல் இருக்கிறதுக்கு, சில டிசீஸ் எல்லாம் இருக்குது, அது வராமல் இருக்கிறதுக்காக தான் அந்த 3 time வேக்சினேஷன் பண்ணுறோம். வேக்சினேஷனுங்கிறது மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 2 times ஐஸில் தான் ஐ ட்ராப்ஸ் தான் விடுவாங்க. 1 time மட்டும்தான் இன்ஜெக்ஷன் பண்ணுவாங்க. சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக இன்ஜெக்ஷன் பண்ணுவோம். ஏன்னா சளிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதில் முக்கியமான ஒரு டிசீஸு. நம்ம சளி வராமல் வைத்து பார்த்துட்டு இருந்தாலே கோழியோட வளர்ப்பு நல்லாயிருக்கும். இப்போ எங்கள் ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு கம்பெனிலேருந்து டெய்லி இன்ஸ்பெக்ஷனுக்கு வருவாங்க. நாங்கள் வந்து இன்ஸ்பெக்ஷனுக்கு வரும்போது நாங்கள் சொல்லணும் எங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது, இதை இவ்வளோ கோழி இறந்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். அவங்க வந்து அந்த கோழியை வந்து வெட்டி பார்த்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணி நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு போவாங்க.